ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன் தமிழ். உமா கிச்சனில் இன்றைக்கி சமையலை பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் ஒரு வேலையும் நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே உடம்பு சரியில்லை, அதனால் உமா கிச்சன் சமையல் வேலைலாம் இப்படி நின்று போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நான் எவ்வளோ வேகமாக செய்ய போகிறேன். இப்படி இருக்க கிச்சனை நான் எப்படி கொண்டு வர போகிறேன் பாருங்கள். இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உமா கிச்சன். உமா கிச்சன் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அழகாக சிங்க்கெல்லாம் கழுவி தொடச்சி சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காய் சாம்பார், சேனக்கிழங்கு வறுவல், சூடாக சாதம், இன்னொன்று காட்ட போகிறேன். என்ன தெரியுமா? மீன் குழம்பு. இது அப்பளம். ஏன் மீன் குழம்பு மட்டும் நான் அப்படி சொன்னேன்னா, மீன் குழம்பை பற்றி சொன்னேன்ல, மீன் குழம்பான்னு கேட்பீங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இன்றைக்கி வச்ச குழம்போட எப்போவுமே மறுநாள் வச்சு சாப்பிட்டா அது மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஏன் இந்த மீன் குழம்பை பற்றி இப்படி சொல்கிறேன்னா, நம்ம அன்றைக்கி வைக்கிற குழம்போட மறுநாள் சூடு பண்ணி சூடாக சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த சுகமே தனி. அதுவும் நம்ம உடம்பு சரியாமல் இருக்கிறப்போ நம்ம படுக்கக்கூடாது. நம்ம படுத்துட்டு செய்யலாம், அப்புறமா எழுந்து செய்யலாம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை என்றைக்குமே செய்யவே முடியாது. நம்ம கடன்னு ஒரு சூடாக இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு கடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து அந்த அழகாக சூடான சாதம் போட்டு நமக்கு பிடிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அப்பாடான்னு போய் படுக்கிறோம் பாருங்கள். அப்பா அது என்ன சுகம் தெரியுமா? நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.